பாலம் சில்க்ஸ் முதல் கடை டி நகரில் பாண்டிவியாரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஜெயஸ்ரீ என் டாக்டரும் சனிலா ரவியும் சேர்ந்து ஆரம்பித்த போதே அவங்க ஒரு தனித்தன்மை இருக்கணுன்றதுக்காக ஒன்லி டிசைனர் சாரீஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி முறையில் தான் நடத்திட்டு வராங்க. டிசைனர் சாரீஸ்ன்னும் போது ஒவ்வொரு சாரியும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களே பார்த்து டிசைன் தயார் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் குவாலிட்டிக்காக பர்சனலாக செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சேலைகளும் என்னுடைய டாக்டர் ஆர்டர் பண்ணது, என்னுடைய மாப்பிள்ளை ரவி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணது. அவ்வளோ சரி அவங்களுக்கு தெரியும், அவங்க கைப்படாமல் இங்கே கவுண்டருக்கு வராது. ரெண்டாவது, இவங்க முதல் கடை ஆரம்பித்த போதே எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஐடியா இருந்தது. இவங்க இது மாதிரி டிசைனர் சாரீஸ் விற்கிறதுக்கு எய்தர் கோயம்புத்தூர் அல்லது பெங்களூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு அப்போ ஆரம்பிச்சு நினச்சும் போது பிகினிங்கில் நினச்சிருந்தேன். ரெண்டாவது பிரான்ச்சு டிடிகே ரோடு ஆழ்வார்பேட்டில் ஆரம்பிச்சது. சென்ட்ரலோட மூணாவது பிரான்ச்சு அண்ணா நகரில் ஆரம்பிச்சது. அதன் பிறகு என் டாக்டர் இது மாதிரி மனசில் ஒரு ஐடியா இருக்குது, கோயம்புத்தூர்லையாவது அல்லது பெங்களூர்லையாவது ஆரம்பிக்கலான்னு எந்த ஒரு ஆரம்பித்தா பரவாயில்லன்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் ரெண்டுமே எங்கே வேணால் ஆரம்பிக்கலாமா. காரணம் என்னென்னா, நான் 1956 கடைக்கு வந்திருந்த போது எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து மில் ஓனர்ஸ் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அப்போது எந்த டிசைன் பாம்பேயில் புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டதோ ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க கேட்பாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சென்னை கஸ்டமர்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது என்னமோ அந்த காலத்துலேருந்து பாம்பேலேருந்து அடுத்தது கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னைன்னு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பே, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், சென்னை அப்படின்னு வருது. காரணம் தெரியாது, எல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு ஊராக வந்துடும் வச்சுங்களேன். அப்போ சொன்னால் நீங்கள் டிசைனர் சாரீஸ் தயார் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பொருத்தமான நீங்கள் கோயம்புத்தூர் கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இந்த இடம் கிடைச்சிது. அவங்க ஸ்பெஷல் சாரீஸ் மட்டுமே இருக்கிறதுனால ஒரு 2000 சதுரடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தபோது என் நண்பர் லட்சுமி ஜுவல்லரி ஓனர் அவர் மணி அவர்கள் இந்த கட்டடம் கட்டியிருந்த போது அவர் ஒரு பாதி ஜுவல்லரி வச்சு இன்னொரு பாதி இந்த மாதிரி சாரீ ஷாப்பாக இருந்தால் நல்லா இருக்கும், கல்யாணத்துக்கு வர கஸ்டமர்ஸ் ஒரே இடத்துல வாங்குறது வசதியாக இருக்குன்னு மனசில் நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம், நம்ம ரொம்ப சொந்த தகப்பனார் மாதிரி நம்ம சொன்ன வடிக்கை எல்லாம் பண்ணி கொடுத்து அதே மாதிரி ஒரு 3 மாதத்துல இந்த கடை இன்னைக்கு தயாரானது. அப்போ கிராஸ்கட் ரோடு பரவாயில்லம்மா அப்படின்னு நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட. என்ன விசேஷம்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த ஊரில் முதல்ல ஒரு 60 வருஷம் முன்னாடி நகைக்கடைன்னா பிக் பஜார் ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி ஜவுளி கடைன்னு சொன்னால் ராஜவீதின்னு இருந்தது. அதுக்கப்புறம் 1948 ராம் நகரில் தாரகராம் சில்க்ஸ் ஒன்லி ஃபார் டிசைனர் சாரீஸ் இதே மாதிரி அப்படி அவங்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அப்போ நான் சொன்ன காலகட்டத்தில் கிராஸ்கட் ரோடே கிடையாது. பின்னாடி கிராஸ்கட் ரோடு ஆரம்பித்தபோது மகாவீர் 1970 ஆரம்பித்தார். அவர் தான் இந்த தெருவில் முதல் கடை. அவரும் டிசைனர் சாரீஸ் தான். இப்போ இந்த தெருவிலேயே பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் விற்கக்கூடிய கடைகள் மகாவீர், பிஎஸ்ஆர், அதே மாதிரி ஸ்ரீதேவி, இப்போ இவங்க கடை 4வது. அதனால் இது கரெக்டாக கஸ்டமர்ஸ் ஒரே இடத்துல 4 கடை பார்க்கக்கூடிய வசதி இருக்கின்றனால நிச்சயமாக அவனுக்கு கஸ்டமர் போகிற சௌகரியமாக இருக்கும், அதனால் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஓனர் இந்த லேண்ட்லார்டு கூட சொன்னார், உங்களுக்கு இந்த இடம் போகிறதுன்னு சொன்னாங்க, நான் அப்புறம் மேடி இருக்கணும் மாடி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் நல்ல மனசோட மாதிரி ஆகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் முதலாளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அப்படியே போனால் மாதம் ஒரு தரம் போயிட்டு வருவாங்க. என்னுடைய மாப்பிள்ளை, நான் மாப்பிள்ளைக்கு பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாளும் போகிறார், ஒரு 5 சேலை ஒன்று அவரே போய் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வருவார். அதனால டிசைனர் சேலை கிட்டத்தட்ட இந்த எத்தனை பீரோக்குள்ள நீங்கள் சாரீஸ் அவ்வளோமே டாக்டர் டிசைன் பண்ணது இவர் பார்த்து எடுத்ததுன்னு இருக்கும். அதனால இந்த செலெக்ஷன் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் கேரண்டி சொல்கிறேன். மக்கள் ஆதரவோடு நாளைக்கு இந்த இடம் போகலன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரணும், மாடியை எடுத்து செய்யணும்னு நான் என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா இப்போதைக்கு அவங்க பட்டுப்புடவை மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே எப்படி வரவேற்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ் எல்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. மனப்பூர்வமான வாழ்க்கை. வணக்கம் கோயம்புத்தூர்.
So நாங்க பாலம் சில்க்ஸ் and we have come from Chennai. எங்களுக்கு சென்னையில 3 ஸ்டோர்ஸ் இருக்கு and we are lucky to have a 4th store here னு சொல்லணும். And எங்களுக்கு வந்து சென்னையில வந்து we do have a lot of customers who come in from Coimbatore, Erode, Tirupur அந்த சைடுல இருந்து. And what I've noticed is நாங்க வந்து we specialize in பட்டு sarees and அதுல வந்து youngstersக்கு பிடிச்ச மாதிரி பட்டு sarees கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால we give a kind of finish which youngsters like, அதாவது ஒரு soft feel, அவங்களுக்கு ட்ரெண்டியா இப்போ காலத்துக்கு ஏற்ப மாதிரி we give them. And what I've noticed is இங்க இந்த சைட்ல இருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வந்து நாங்க எப்படி வந்து எங்களோட டிசைன்ஸை வந்து ரொம்ப ரசிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட ரொம்ப ரசனை உள்ளவங்க ரசிச்சு எடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு we thought okay, it will be nice if we have a branch here. And I was lucky, very lucky ன்னு சொல்லணும். And by God's grace, February 6th we had our another store, our 3rd store opened at Anna Nagar in Chennai. So within a span of 3 months அப்படிங்கிறது had not been planned at all. So by God's grace we had the right opportunities and the right people around us. So நாங்க எப்படி வந்து எங்களுக்கு வந்து சென்னையில நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ இப்போ உங்க இடத்துக்கு வந்திருக்கோம். And I look forward to the same kind of support from you here. So I'm very glad now today we have Ms. Parvati Omanakuttan, the leading who plays a leading role in Billa 2, and she's having her release upcoming, and in spite of that she could spare some time for us, and I'm very glad she came here to inaugurate the store and also to launch our new concept. More about it in a few minutes. Inga vanda we specialize in pure பட்டு sarees, அதாவது கைத்தறி பட்டு, பியூர் சரியில நெய்யப்பட்ட கைத்தறி பட்டு தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அதுல வந்து we have ranges right from 4,000 onwards up to 1 lakh இருக்கு, 1 lakh மேலேயும் இருக்கு. And now we specialize more in wedding silks. So இங்க வந்தீங்கன்னா you'll find a wide range in wedding silks as well. Youngstersக்கு பிடிச்ச மாதிரி தான் we try to use new concepts, new designs and new color shades. So that is our strength ன்னு சொல்லலாம். And other than that, of course, we have all the other lighter weight sarees, lighter weight pattu sarees. We have the fancy sarees. We have salwa materials, and I'm sure you'll love to shop with us. Thank you. It's a wonderful store here, and she has a superb collection of sarees. The saree that I'm wearing is also her design. It's really good that she's come up with the concept saree of fusion silk. So it will be very good for youngsters like us to wear it and carry it also. And she's got wonderful designs. She's got signature pieces at her store, and everyone has one piece for themselves. இன்னைக்கு ஜூன் 7ஆம் தேதி நம்ம பாலம் சில்கோடைய புது கடை ஸ்டோர், புது பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஓபன் பண்ணோம். அதை பார்வதி அவங்க ஓபன் பண்ணி கொடுத்தாங்க, இனாகிரேட் பண்ணாங்க. அண்ட் ஷி ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு லான்ச் இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட் சாரி, அதாவது அல்ட்ரா லைட் ஃபியூஷன் சில்க். ஸோ அல்ட்ரா லைட் ஃபியூஷன் சில்க் அப்படிங்கிறது வந்து பேசிக்லி நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ரீசன் இஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பட்டு சேலை பிடிக்குது,
ஆனா உடுத்தும் போது இந்த வெதர்ல பர்டிகுலர்லி இப்போ சென்னையில எல்லாம் வந்தீங்கன்னா இட்ஸ் pretty hot, not as cool as it is here in கோயம்புத்தூர். ஸோ நமக்கு அது ரொம்ப வெதர் வந்து ஹாட்டா இருக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. மற்றபடி வந்து பட்டு சாரி வேணும், ஆனா ரொம்ப கிராண்டா வேணாம், ஜரியோட வேணாம், ஹெவியா வேணாம், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் அல்ட்ரா லைட் ஃபியூஷன் சில்க். அதாவது இது வந்து இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பட்டு சாரி, அதாவது கைத்தறி பட்டு, பியூர் சரியில நெய்யப்பட்ட கைத்தறி பட்டு, ஒரு பகுதி வந்து நமக்கு இந்த ஊருதான சில்க் காட்டன்ஸ். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சில்க் காட்டன் அண்ட் பட்டு சாரி. ஸோ ஒரு பகுதி நமக்கு மேல் பகுதி வந்து இதுல 2 வெரைட்டி இருக்கு. நமக்கு மேல் பகுதியில வந்து பட்டும், ப்ளீட்ஸ் பகுதியில சில்க் காட்டன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும் இருக்கு. இன்னொரு வெரைட்டி வந்து நமக்கு மேல் பகுதியில வந்து சில்க் காட்டனும், கீழ் பகுதியில ப்ளீட்ஸ் பகுதியில பட்டு சாரி அப்படிங்கறதும் நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து அது that is why we have, because it's very light, அதனால தான் we have named it as ultra light fusion silk. and மற்ற கான்செப்ட்ஸ் நீங்க வந்து விரும்பி ஏத்திக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த கான்செப்டும் உங்களுக்கு விருப்பமா உள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு வெரைட்டி. இதுல வந்து மேல் பகுதி பட்டு சாரி அண்ட் மேல் பகுதியில வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாரியில இன்னொரு வெரைட்டியும் சொல்லலாம். அதாவது மேல் பகுதி பட்டு உள்ளதுல பல்லு விதவுட் ஜரியும் இருக்கு, பல்லுல ஜரியோடையும் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து விதவுட் ஜரி ஸ்டைல். அண்ட் உள் பகுதி அதாவது ப்ளீட்ஸ் போர்ஷன் நமக்கு சில்க் காட்டனா இருக்கும். So this is something which is very comfortable. நீங்க all through the year, any time of the year, whatever the weather, it's very comfortable for you to wear. இப்போ நீங்க பாக்குற இன்னொரு சாரி வந்து நமக்கு மேல் பகுதி வந்து நமக்கு சில்க் காட்டன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஜரி ஒர்க் உள்ள சில்க் காட்டன் பல்லு அண்ட் உள்ள நமக்கு ப்ளீட்ஸ் போர்ஷன்ல இட் இஸ் பியூர் பட்டு, கைத்தறி பட்டு. சோ இது இந்த மாதிரி நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. Now you have seen some pastel shades. Inga you have some traditional color combinations, dark color combinations, medium colors அப்படினு நமக்கு நிறைய variety இதுல இருக்கு. and நமக்கு starting rate is around 4500. so 4500 onwards you have up to 8000, 9000 and it's a very affordable range.